அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் மத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மத்தேயு 3:2. அந்த வசனங்களை கரங்களை வைத்துக் கொள்ளலாம். ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே புதிய செய்தி, புதிய நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசுகிறது ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. உண்மையிலே நம்ம மனம் திரும்பி தான் எங்கே வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மனம் திரும்பி தான் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நம்ம மனம் திரும்பலையா அப்படின்னு கேட்டால் இல்லை, மனம் திரும்பிட்டோம். சரி, ஒரு மனிதன் ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகும் திரும்ப வேண்டிய பகுதிகள் இருக்குது. ஒரு மனிதன் ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகும் திரும்ப வேண்டியிருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போவான், 5ஆம் கிளாஸும் ஸ்கூல் தான், +2வும் ஸ்கூலு தான். பட் அந்த பாடத்தினுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அவனுடைய அறிவுத்திறன் ரெண்டுக்கும் எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். அப்போ மனம் திரும்பி சர்ச்சுக்குள்ளே வந்தவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு ஒரு மனம் திரும்புதல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது சில காரியங்களை காண்பிச்சார். இப்படியெல்லாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்யணும், அதில் இவங்களை இன்னைக்கு என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அப்போ சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு மனம் திரும்புதல்னு ஒன்று இருக்குது. அது எப்படியெல்லாம் இருக்கும்? அந்த மனம் திரும்புதல் வந்துட்டால் எப்படி இருக்கும்? இதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அதான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை தேடி சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? பரலோக ராஜ்யத்தை தேடி சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகும் ஒரு மனம் திரும்புதல் கொடுக்குது. அதை படிங்க. மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ணுங்க? கொடுங்க. இங்கே அடுத்தது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன பண்ணணுமா? கனிகளை கொடுக்கணுமா? அப்போது முதல்ல மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். உள்ளே வந்த பிறகு அடுத்த ரவுண்டு ஒரு மனம் திரும்புதல் இருக்குது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன பண்ணணும்? கனிகளை கொடுக்கணும். வரங்கள் பெறக்கு நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கணும். வரங்கள் பெறக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இப்படி சொல்லுவோம், காத்திருந்து நாம் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கனிகள் ரொம்ப முக்கியம். ரொம்ப என்ன முக்கியம்? கனிகள். இதுதான் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கிற அடையாளமே என்ன பண்ணும்? காண்பித்து கொடுக்கும். கனிகள் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை, எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறது, எரிச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம வரங்களுக்கு நேரான மனம் திரும்புதல் வந்திருக்கா? வரங்களுக்கு நேரான மனம் திரும்புதல். அப்போ அதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன பண்ணுங்க? கனிகளை கொடுங்க. இன்றைக்கி நிறைய காரியத்தில் என்ன பண்ணுறோம்? ரொம்ப மாற்றம் அடைகிறோம். நிறையா சூழ்நிலையில் சிலர் திட்டினா கூட வாங்கிக்குவோம், சில இடத்துல எதிர்த்து பேச மாட்டோம், அப்படியே தாழ்மையாக நடப்போம். சில சூழ்நிலையெல்லாம் சகிச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், மனம் திரும்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு இந்த மனம் திரும்பி கனிகளை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதன் என்ன ஆகிறான்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 12வது வசனம். அதாவது இயேசுவின் கரங்களில் அந்த மனிதன் போகிற அனுபவம். 12வது வசனம் 3:12. அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். போதும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, களஞ்சியத்துக்கு கொண்டு வர்றாராம். களஞ்சியம் அப்படிங்கும் பொழுது என்னது? ஆலயம், தேவன் வாசம் செய்கிற ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறார். இந்த நல்லது கெட்டதுன்னு என்ன பண்ணுறாரு? நல்லதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை களஞ்சியத்தில் என்ன பண்ணுறாரு? ஸ்டடி பண்ணுறாரு. களஞ்சியத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு? வைக்கிறாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தூற்றுக்கூடைன்னு என்ன தெரியுமா? நீங்கள் நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு இப்படியே வீசின உடனே அந்த காற்றுல அந்த நெல், உயிர் இல்லாத நெல்லெல்லாம் போயிடும், நல்ல மணியாக இருக்கிற கிலோன்லேயே, அதுக்கு பேர் தூற்றுக்கூடை. கூடை எடுத்து அந்த நெல்லை தூற்றுறதுக்கு பேர் தூற்றுக்கூடை இயேசுடைய கையில் இருக்கதான். இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு நிறைய போராட்டம், கவலை, பிரச்சனை, நெருக்கம் வரும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? அப்பா, இனி இந்த சர்ச்சு பக்கத்தில் போக தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை, போகாமல் இருந்துட்டா என்னது? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ தூற்றுக்கூடையில் தான் நீ உங்களுடைய குவாலிட்டி, இப்போ அந்த தரம் என்னங்கிறது எதில் பிரிப்பாங்க? தூற்றுக்கூடை. இந்த தூற்றுக்கூடைக்குள்ளே வந்த பிறகு எது கரெக்டாக அவருக்கு பக்கத்தில் விழுதோ ஒரிஜினல். அதுவே காற்றுக்கு தள்ளிட்டு போயிட்டுன்னா அது என்னது? அதுக்கு என்ன இல்லை, வேல்யூவே
இல்லை. இப்போ நல்லா கவனிக்கணும், கனி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். இப்போ தூற்றுக்கூடையிலிருந்து அந்த காற்றடிக்கும் பொழுது நம்ம பதறாக இருக்கிறோமா மணியாக இருக்கிறோமா, இதுதான் முக்கியம். புரிஞ்சிச்சா? சிலவங்க சர்ச்சைக்கு 4 வாரம் வருவாங்க, அப்புறம் காணாது. அப்புறம் ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இது இந்த பதறின் அனுபவமாக இருக்கும். ஆனால் நல்ல கோதுமை என்கிறது ஒரு இடத்துக்குள்ளே நிலைத்து அது என்ன பண்ணும், மறுபடியும் களத்துக்கு போகும். மறுபடியும் களத்துலேருந்து மறுபடியும் எங்கே போகும், வயலுக்கு. புரிஞ்சிச்சா? மறுபடியும் நடுறக்கு என்ன பண்ணும், போகும். அப்போ நல்ல கவனிங்க, நம்ம இன்னைக்கு அந்த நல்ல கோதுமையாக இருக்கிறோமா மறுபடியும் நாம் நடுவதற்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன பண்ணும், வேணும். மனம் திரும்பணும், உள்ளே வந்துட்டோம். மனம் திரும்பின பிறகு கனி கொடுக்குறங்கிற ஒரு பயிற்சிக்குள்ளே இருக்கிறோம். கனி கொடுக்குற பிறகு தூற்றுக்கூடை, இந்த தூற்றுக்கூடையில் வீசும் பொழுது தான் நம்மளை எல்லாரும் பந்தாடுவாங்க, எல்லாரும் திட்டி தள்ளிடுவாங்க. நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும், அவ்வளோ போராட்டமாக இருக்கும். சில டைம் என்னப்பா இவ்வளோ ஜோமனி இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு தோணும். அந்த தூற்றுக்கூடையின் அனுபவம் நெருக்கத்தை கொடுத்தாலும் கூட நல்லா கவனிக்கணும், நீங்கள் தேவன் அருகே இருக்கும் வரையிலும் அது விலையேற பெற்றது. அது எப்படிப்பட்டது, விலையேற பெற்றது. அப்போது இந்த தூற்றுக்கூடையிலேருந்து தப்பி நம்ம தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா, அங்கே ஒரு விசேஷித்த அபிஷேகம் கொடுக்குறார். தூற்றுக்கூடை எப்படி இருக்குதோ அதன் பின்பு அவர் கொடுக்குற அபிஷேகம் அப்படி இருக்கும். 11வது வசனம் படிங்க. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம். இங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் என்ன கொடுக்கிறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறார். எப்படி இந்த நல்ல மணி அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு இந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம், அதாவது பரிசுத்த ஆவினால அக்னினால என்ன பண்ணணுமா, ஞானஸ்தானம் பெறணுமா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இதுதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணும். ஆனால் வெளியே போர்டு எப்படி தான் இருக்கு, 3:2 எப்படி போட்டிருக்கு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்குது. ஒன்று வந்து எங்கே வர்றோம், கனி கொடுக்குற பகுதிக்கு வர்றோம். கனி கொடுக்குற பகுதியிலேருந்து தூற்றுக்கூடைகளை என்ன பண்ணணும், நிறைய புடமிடுற பகுதி இருக்குது, அதில் கரெக்டாக இருக்கணும். அதே போல் ஒரு மனிதன் அபிஷேகத்துலேயும் அக்னியின் அபிஷேகத்தில் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். இந்த மாதிரி அபிஷேகத்தில் வர்றதுக்கு ஒரு மனிதன் எவ்வளோ அவனை ஆயத்தப்படுத்தணும். அபிஷேகம் அங்கே சொன்னீங்க, பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போ இந்த ஞானஸ்தானம் கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 12வது அதிகாரத்தில் 13வது வசனம் படிங்க. 12:13 இந்த ஞானஸ்தானம் எப்படி இருக்கும். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். ஒரே ஆவிக்குள்ள என்ன பண்றோம், ஒரே சரீரத்துக்குள்ள ஞானஸ்தானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த பாப்பா சர்ச்சுக்கு வந்திருக்கிறா, இவளையும் ஆவியானவர் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு, ஒன்னையும் வச்சிருக்கிறாரு, அந்த ஐயாவும் வச்சிருக்கிறாரு. இப்ப எல்லாரும் என்ன வச்சிருக்கிறாரு, அந்த ஒரே சரீரத்துக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறோம், இந்த ஒரே சரீரத்துக்குள்ளதான் தாகம் தீர்க்கப்படுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வழினாலும் ஆண்டவரே இறங்குன்னு சொல்லுவான், அந்த அக்காவும் வழின்னா எங்கே தான் போவாங்க. இப்போ புரிஞ்சிச்சா? ஒரே சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ தேவன் கொடுக்குற பரிசுத்தாவின் ஞானஸ்தானங்கும் பொழுது அதை பெற்றுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் யார் மேலேயும் கோவப்படவே மாட்டோம். புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு யாராவது ஏதாவது சொன்னால் கோவம் வருமா, வராதா? வரும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பெறலை, அதாவது சர்ச்சு சபை ஒழுங்குக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இல்லையா, அது சபை உடன்படிக்கையின்படி வருகிற ஒரு ஞானஸ்தானம். இயேசு நமக்கு ரோல் மாடலாக இருந்தார். பட் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம்னு ஒன்று இருக்குது. இந்த ஞானஸ்தானம் வரும் பொழுது நம்ம இயேசுவோடு இணைக்கப்படுவோமா? எங்கே இணைக்கப்படுவோம்? அதாவது இயேசுவின் சரீரம், அந்த ஒரே சரீரத்துக்குள்ள. ஒரே சரீரம் என்னது, நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறார். இப்போ இந்த இயேசுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இணைக்கப்படுறோம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டாயிற்று. இப்போ இணைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில இல்லை, நம்ம இணைக்கப்பட்ட பின்பு நமக்குள்ள இருக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா,
கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்ன வல்லமெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும்? கிரியை செய்யும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கிறிஸ்து இயேசுக்குள் என்ன வல்லமை இருந்துச்சோ அந்த ஞான வரம் நமக்கு கிரியை செய்யும். தேவ ஆவியானவருடைய வல்லமை கிரியை செய்யும். அப்போது நல்ல கவனிங்க. இப்போ யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறா? இப்போ நம்ம சர்ச்சின் பிரகாரம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஞானஸ்தானம் எடுப்போம் இல்லையா? யாரெல்லாம் எடுத்திருக்கிறிய? யாரும் எடுக்கல இல்லையா? எடுத்திருக்கல? 4-5 பேர் எடுத்திருக்கீங்களா? சரி கவனிங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானங்கிறது நம்ம பாஸ்டர் கொடுக்க மாட்டார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்டர் உண்டு, அவர் பேர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் அந்த ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இந்த ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த ஞானஸ்தானம் பெற்றவரும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரே சரீரத்துக்குள்ளே போயிட்டோம். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளைய வந்து ஒரு வாலிப பையனுக்கு இந்த வாலிப மகளை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த பிள்ளை ஓனாக சிந்திக்கும், தான் விரும்பினதை விரும்பும் இதுங்கோ. இப்போ அங்கே போனோடனே மாமியாருக்கு கீழ்ப்படியணும், மாமனாருக்கு கீழ்ப்படியணும், கணவருக்கு கீழ்ப்படியணும். இப்போ என்ன வருது? ஒரு பெரிய ஹோல்குள்ளே அதை அடங்கி போகணும். ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? அடங்கி போகணும். இப்போ நல்ல கவனிங்க. ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே வரும் பொழுது உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், மூப்பருக்கு கீழ்ப்படியணும், யாருக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? இப்போ புரிஞ்சிச்சா? கிறிஸ்து இயேசுக்குள் இணைக்கப்பட்டோம் அப்படின்னா இந்த கேரக்டர், இப்போ இந்த கேரக்டர்லாம் நமக்குள்ளே வந்திருக்கா? புரியுதா உங்களுக்கு? அந்த ஞானஸ்தானம் நம்ம பெற்றுட்டோம்னா எப்படி இருப்போம்னா எல்லாருக்கும் கீழ்ப்படிவோம், இயேசுக்கும் கீழ்ப்படிவோம். இன்னொரு ஆள் நம்ம பக்கத்து வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்மளை சத்தம் போடுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரத்துக்குள்ளே இருக்கோம். இந்த சரீரத்திலேருந்து எந்த கோபமும் உங்களுக்கு எழும்பவே கூடாது. ஏன்னா அதான் போட்டிருக்கலையே, அந்த ஒரே சரீரத்துக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டீர்கள். எப்படி தாகம் தீர்க்கப்பட்டோம்? இப்போ எல்லாரும் வந்து தண்ணி குடிக்கிறோம். நம்மளுடைய தாகம், நம்மளுடைய நிறைவு, நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே இயேசுடைய சித்தம். இதான் ஒரே. அதை நல்லா கவனிக்கணும். நான் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருப்பேன், நீங்கள் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருப்பீங்க, ஆனால் நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே போல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கும் என்ன இருக்கும்? நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே பரிசுத்தமாக வாழணும், ஒரு நாள் உங்கள் வருகைக்கு நான் என்ன பண்ணணும், இதே ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயும். புரிஞ்சா? ஒரே ஆவியில் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஒரே காரியத்துக்கு ஆவியானவர் எல்லாரையும் நடத்துவார். நானும் அங்கே ஞாயிற்றுக்கிழமையான ஆண்டவரே இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரே வழிவாசல் தரேங்க. நீங்களும் அதே ஞாயிற்றுக்கிழமையான என்ன வந்துடும்? அந்த என்ன வந்துடும்? நானும் நைட்டு போகும்பொழுது ஆண்டவரே இந்த நாளெல்லாம் ஆசீர்வாதம் தந்ததுக்கு நன்றி ஆண்டவர், நானும் ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் அதே நைட்டு. புரிஞ்சிச்சா? எல்லாருமே எங்கே இருந்தாலும் ஒரே சிந்தையில் ஒரே எண்ணங்கள். இப்போ கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் இரவும் பகலும் நமக்குள்ளேருந்து ஒரு போதகர் இருக்கிறார், அவர் ஆவியானவர். புரிஞ்சிச்சா? இதுதான் ஆவியானவரின் ஞானஸ்தானம். அந்த ஆவியானவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களை இயேசுவின் சரீரத்துக்குள்ள தான் சொல்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன். இயேசு என்ன தாகம்? தேவனுடைய சித்தம், ஆத்துமா பாரம் இல்லையா? இதே தாகத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கிறோம், கைதட்டி பாட்டு பாடுறோம். என்ன இதில் பாட்டு பாடுறோம்? இந்த தாகம். ஆண்டவர் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்த நமக்கு இன்னும் சில கிருபைகளை வச்சிருக்கிறார், சில வல்லமைகளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா சில வேளைகள் அந்த செயல்பாடு என்ன பண்ணுறதில்ல, கிரியை செய்யறதில்ல. எடுத்துக்கொள்ளுங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4-5 வாசிங்க. இங்கே எல்லாத்துலேயும் வித்தியாசம் உண்டு, அவர் ஒருவர் தான். எல்லாத்துலேயும் வித்தியாசம் உண்டு, யார்? ஒருவர் தான். தேவன் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். அவர் தான் நமக்கு என்ன பண்ணுறார்? வித்தியாசம் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு? ஒரே ஆளாக இருந்து செய்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை ஜெயிக்க வேண்டியிருக்கு. இப்போ எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணுங்க, எங்கள் அப்பா ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறார். அப்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த குணங்கள், கேரக்டர் மாறி தேவ அன்புக்குள்ளே வரணும்னா நான் எவ்வளோ கரையஞ்செலுத்தி ஜெபம் பண்ணணும். ஒரு பெரிய பேரலில் ஒரு குடம் தண்ணி ஊற்றினா நிறையாது, 10 குடம் ஊற்றினா தான் நிறையும். நம்ம ஒரு குடம் ஊற்றிட்டு என்ன பண்ணுவோம்? ஏட்டி பார்ப்போம், தண்ணி இன்னும் நிறையலையோ, சார் என்னைக்கு இந்த பேரல் நிறைஞ்சி என்னைக்கு என் வாழ்க்கையில் சுதந்திரம் உண்டாகிறது ஆண்டவரை தேடுறதுக்கு. அப்போது அது நிரப்புற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்மளுடைய ஜெபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பியூலா அப்படின்னு ஒரு அக்கா,
அதாவது 1965 அந்த காலங்களில் வாழ்ந்த ஒரு அக்கா. அவங்க வீட்டில் ஒரே ஒரு பையன் இன்னும் உயிரோடு இருக்கார். அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 75-80 வயசுக்கு மேலே ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். கேட்குதா? அப்போ அந்த அக்கா வந்து எப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது, அப்போல்லாம் என்ன கிடையாது. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒத்த லைட் உண்டு. என்ன லைட்டு? இல்லை ஒத்த லைட்டுன்னா அதுக்கு மீட்ரு பெட்டி கிடையாது, கரண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரே ஒரு 60 வாட்ஸ் பல்ப் மட்டும் தொங்க போட்டுக்கலாம். அது பேர் ஒத்த லைட். இந்த கரண்ட்லாம் கேள்விப்பட்டது இல்லையோ? எங்கள் ஊரில் அது என்ன பண்ணிச்சு, எங்கள் வீட்டுக்கு இருந்துச்சு. எங்கள் வீடு இவ்வளோ தான் இருக்கும், பனை ஓலையில் கட்டியிருக்கோம். இப்படி என்ன பண்ணியிருக்கோம், பனை ஓலையில் உள்ள வீடு. எங்கள் அப்பா ஒரு பனையேறி. அப்போது இப்படி ஒத்த லைட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு தட்டி போட்டு இறக்கியிருக்கோம். அது வந்து சமையல் பண்ணுற அடுப்பாங்கிற. புரிஞ்சிச்சா? எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க, 2 அக்கா 4 பசங்க, நான் தான் கடைசி. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த அதுக்கு முன்னால் உள்ள காலங்கள் அதுலேருந்து ஒரு பேக். அப்போது அந்த பியூல் அக்கா எப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஒரு 9 மணிக்கு, அப்போல்லாம் 8 மணிக்கெலாம் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 8 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. பார்க்க முடியாது, 6 மணிக்கு மேலே அதை பார்க்க முடியாது. அப்போது கவனிங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த 9 மணிக்கு பியூலாக்கா முழங்கால் போட்டால் 4 மணி வரைக்கும் விடிய காலம் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை மணி வரைக்கும்? அந்த பியூலாக்கா குறிப்பிட்ட வயசுலேயே செத்தும் போச்சு. குறிப்பிட்ட வயசில் அப்படின்னா ஒரு 22, 23 அந்த வயசுலாம் தாண்டலை. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் எடுக்கவும் செஞ்சுட்டார். அந்த பியூலாக்கா அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் எஞ்சி வீட்டில் என்ன பண்ணுமா, வேலை பார்க்குமா. ஒரு டயர்டு இருக்காதான். நம்ம எப்படி நிரம்புற பாத்திரமாக இருக்கிறோமோ குறைவான பாத்திரமாக இருக்குமா? புரியுதா? அது எப்படின்னா, ஒரு செடியை நட்டு வச்சுட்டு தண்ணி ஒரு கப்பு ஊற்றிருப்போம். என்ன இன்னும் தழுக்கவே இல்லை, இடம் சரியில்லையோ, மறுபடியும் எடுத்து அங்கேருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல கொண்டு நட்டுறது. மறுபடியும் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்து இப்போ முளைச்சிரும். மறுபடியும் 1 மணி நேரம் கழித்து அந்த வெயிலுக்கு அது இன்னும் வாடி போய் நிற்கும். ஐயோ, மறுபடியும் அங்கேருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுறது, மறுபடியும் தண்ணி ஊற்றுறது. மண் சரியில்லை, இனி இந்த செடி முளைக்காது, பிடிங்க என்ன பண்ணிடும். நம்மளும் ஜெபம் எப்படி தான் இருக்கும், நேற்றுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், முந்தானத்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், 1 வாரமாக ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்கி. ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம ஜெபம் அற்புதம் நடக்கிற வரைக்கும் காத்திருந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அந்த பியூலக்காவுடைய ஜெபம் அப்படி இருக்குமா. அவங்க அம்மா எப்படி ஜெபம் பண்ணுவாங்களா தெரியுமா? அவங்க அம்மா முழங்கால் போடுவாங்களாம். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு, 6 பிள்ளைகள் என்னமோ, 6 பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு முழங்கால் போட்டால் ஒரு 9 மணிக்கு முழங்கால் போட்டால் பிள்ளைகள் மறுபடியும் வர்ற வரைக்கும் முழங்கால் நின்று ஜெபமிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் இறந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் கேப்பில் மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அப்போ ஸ்கூலில் சாப்பாடு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பானை வெந்நியை கொதிக்க வச்சு இறக்குவாங்களாம். இறக்கிட்டு பிள்ளைகள் 6 பிள்ளைகளும் சுற்றி முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த வெந்நியை என்ன பண்ணுங்க, பாலா மாற்றுங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்களாம். என்னவா மாதிரி இருக்கணும், அது வெந்நியாக தான் இருக்கும். அது எப்படி தான் இருக்கும், வெந்நியாக தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஸ்கூல் போகணும். ஆனால் அவங்க ஒரு பிள்ளைகள் கூட எலும்புந்தோளாக இருக்காதான், நல்லா புஷ்டியாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஒரு பிள்ளைகள் அப்படி இருக்காதான், அப்படி டல்லாகவே இருக்காதான், புஷ்டியாக இருக்குமா. அப்படி வாழ்ந்த அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களுடைய ஜெபத்து அந்த சம்பவத்தெல்லாம் புக்கில் படித்தேன். 1986 எழுதியிருக்கிறாங்க. எனக்கு புக் படிக்கிற பழக்கம் உண்டு. 86 என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு அழுதேன். அப்பா, என்ன ஒரு ஆவிக்குரிய. இன்றைக்கி நான் அப்படி ஒரு ஊழியக்கார கூட என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு ஊழியக்காரரை கூட அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு கரையம். அப்போ கவனித்து பாருங்கள், ஒரே ஆவிக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாகம் தீர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஜெப வாழ்க்கை இருந்திருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண முடியாததுக்கு, இல்லை ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 8வது வசனத்தை படிங்க. 12:8. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை
இங்கே ஒரே இடத்துல 2 வரங்கள் என்ன பண்ணுது கிரியேச்சு. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அப்படியே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஒருவனுக்கு என்ன போட்டிருக்குன்னா அறிவை உணர்த்தும் வசனமும். இது 2மே வெவ்வேறு. ஒன்று அறிவை உணர்த்துகிற வசனம், ஒன்று போதிக்கிற என்னது வசனம். இது 2மே வரம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 2 வரமும் யார் தான் கொடுக்குறா? ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. சரி, இந்த 2 வரமும் வசனத்துக்குள்ளே இருந்தே கிரியேட் செய்யுது. இந்த 2 வரம் எப்படி கிரியேட் செய்யுது? வசனத்துக்குள்ள. அறிவை உணர்த்தும் வசனம் நம்ம ஜெபம் பண்ணாத போது நமக்குள்ளே அது என்ன பண்ணும்? எச்சரிக்கும். யாரோ ஒரு ஆள் நம்மகிட்ட ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, வசனம் சொல்லும் இதுக்கு நீ கீழ்ப்படியாத அப்படிங்கும். ஏன்னா இந்த வசனத்துக்கு அவன் ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறான்? இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்கள் சொந்தக்காரர் சொல்கிற அந்த குடும்பத்திலோட பேசாதீங்கடே, உங்கள் அப்பாவை ஒரு காலத்தில் என்னெல்லாம் சொல்லி திட்டினார் தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணல, என்ன யாருக்கு கீழ்ப்படியல? நம்மள்ட்ட அந்த கேரக்டர்லாம் உண்டா? நம்ம கர்த்தர் இறங்கிடுவாராகன்னா எந்த கர்த்தரும் என்ன பண்ண மாட்டார்? இறங்க மாட்டார். எந்த கர்த்தரும் என்ன பண்ண மாட்டார்? ஏன்னா அடிப்படையாகவே கனி இல்லை. புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? அதாவது இயேசுவை பின்பற்றேன், அவர் சொல்கிறாரு அறிவை உணர்த்தும். நீ எப்படி நடக்கணுங்கிறத என் வசனம் மூலமாக உனக்கு உணர்த்தியே என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இது ஒரு கிஃப்ட். இது நீங்கள் நல்லா இயேசுக்குள்ளே நடக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவார்? தந்திருக்காரு. இப்போ இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா என்ன கிரியேட் செய்யும்? ஒன்றுமே நடக்காது. ஒன்றுமே என்ன பண்ணாது. ஒரு மனிதன் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தில் இணைக்கப்படுறக்கே இந்த இதெல்லாம் நமக்குள்ளே கிரியேட் செய்யும். அடுத்தது போதிக்கிற வரம். எதுக்குங்க போதிக்கிற வரம் எனக்கு தேவை? நல்ல கவனிங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்படணும்னா எனக்கு ஒரு விசேஷித்த என்ன இருக்கணும்? வசனத்தை குறித்த ஞான வரம் இருக்கணும். அந்த போதிக்கிற வரம் என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த போதிக்கிற வரம் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, அவர் இப்படி சொல்லுவார், ஒரு காரியத்தில் நம்ம சொல்லி கீழ்ப்படியலன்னு சொல்லுவார், அடுத்தது உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் பாரு அப்படிம்பார். அடுத்தது இப்படியெல்லாம் என்ன பண்ணும்? சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் நடக்கும். அப்போ எப்படி இது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க? நீ இந்தந்த வசனத்துக்கு கீழ்ப்படியல, இதெல்லாம் உனக்கு நடக்கும். நீ இந்தந்த வசனத்துக்கு என்ன பண்ணலை? கீழ்ப்படியில், இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? நடக்கும். இப்போ புரியுதா? நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய இடங்களில் கீழ்ப்படிய மாட்டோம். பாடு வந்தோன்னு சொல்லுவோம், சோமன்னாலே இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், சோமன்னாலே இப்படியெல்லாம் என்ன வரும். ஆனால் நம்ம தான் கீழ்ப்படியலைங்கிறத உணரவே மாட்டோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போய் நம்ம கரெக்டாக இருக்கும் பொழுது பாடு உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு என்ன உண்டு? நீங்கள் கிறிஸ்தவர்களே இல்லையே, உங்களுக்கு பாடு எப்படி வரும்? நம்ம தான் என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. அதனால் என்ன உண்டாகுது? பாடு. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உனக்கு போதிக்கிற அப்படின்னா என்ன போதிக்கிற? அப்போ அவர் இப்படியெல்லாம் சொல்லுவார். ஒரு ஆள் சரியில்லைன்னா அவர் ஊழியம் பண்ணுறதுன்னு சொல்ல, சீக்கிரம் எங்கேயாவது விழுந்துட்டு வருவோம் பாரு அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 நாளில் என்ன பண்ணிடுவார்? எங்கேயாவது தோல்வி அடிச்சுட்டு வருவார். ஒன்றும் சொல்லுவார், அண்ணன் இப்படி ஆயிடுச்சு, அது எனக்கு முன்னாலே தெரியும், நீ போகிற போக்கு அப்படிலாம் இருக்குது, நீ எந்த வசனத்துக்குமே என்ன பண்ண மாட்டேங்கா? கீழ்ப்படியலை. அப்போ போகிற இடத்துலலாம் உனக்கு என்ன தான் வரும்? தோல்வி தான் வரும். அப்போ புரிஞ்சிச்சா? அந்த போதிக்கிற வரம் என்றால் நான் மற்றவர்களுக்கு போதிக்கிறேன்னு இல்லையோ, முதல்ல எனக்கு போதிக்கும். கண்ணாடியில் போய் நின்னா மற்றவங்க முகத்தை பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம முகத்தை என்ன பண்ணோம்? காட்டும். நம்ம என்ன சொல்லுவோம்? வசனத்தின்படி மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம். நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால நீங்கள் பரலோகமே போக முடியாது அப்படின்னு சிலரை பார்த்து என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரே, இவங்க பரலோகம் போகிறது எப்படி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படியே வசனத்தை திருப்பி உங்களை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே கரெக்டாக இருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் எப்படி? நாங்கள் எப்படியாவது குறுக்கு வழியாவது எங்கே போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம். நேர் வழிலாம் இல்லை, குறுக்கு வழியாவது பூந்தெடுத்து என்ன பண்ணிடுவோம்? அப்போ நல்ல கவனிங்க, நாள் முழுவதும் கர்த்தர் வருவீராக, ஆண்டவரே எங்களுக்கு நல்லதை தருவீராகன்னு கேட்டுக்கிட்டு நம்ம வசனத்துக்கே கீழ்ப்படியில், வசனம் நமக்கு போதிக்கும் பொழுதே செவி கொடுக்காம நம்ம இன்னொரு ஆள் சொல்லுவோம், நீங்கள் எப்படி இருக்கிறீன்னு உங்களுக்கு தெரியலை, பாவம் செய்து கொண்டு இருக்கிறீ. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய? ஒரு அம்மா போய் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுச்சு, நீ செய்கிறதெல்லாம் பாவம், நரகம் நிச்சயம். அந்த அம்மா சொல்லிட்டு இந்த அம்மா ஆக்சிடெண்ட்டில் விழுந்துருச்சு. இந்த அம்மா எங்கே விழுந்துருச்சு? ஆக்சிடெண்ட்டில். அப்போது அதை ஆஸ்பத்திரியில் பார்க்க போயிருந்தேன், ஊழியத்துக்குள்ளே வந்த பஸ்ஸில் பார்க்க போயிருக்கிறேன். அது சொல்லு, இந்த சத்தியத்தை இந்த ஜனங்கள் கேட்குறதே இல்லை. ஓஹோ,
என்ன சொன்னிய? ஒரு பிள்ளைகிட்ட பேசினேன், அப்பா எவ்வளோ சொன்னாலும் கீழ்ப்படியவில்லை. நான் சொன்னேன், நரகம் நிச்சயம், கவனமாக இருந்துக்கன்னு. கடைசியில் பூமியிலேயே நரகத்தை அந்த அம்மா பார்த்துருச்சு. ஏதோ வண்டிக்காரன் தட்டி விட்டு அது எந்திக்கவும் முடியாமல் இப்போ கவுந்து கொடுக்க முடியாமல் என்ன பண்ணியிருக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும். ஏசு எங்கேயாவது போயிட்டு ஒரு வாலிப பிள்ளைகிட்டு பரிசுத்தமாய் வாழல நீ நரகத்துக்கு போவாய் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? என்னை ஏற்றுக்கொள் அப்போ தான் நீ பிழைப்பாய் அப்படின்னு எங்கேயாவது கட்டினமாக பேசியிருக்கிறாரா? ஒரு ஆளை பாவின்னு பிடிச்சி கொண்டு வந்து போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு அழகாக பேசுகிறாரு. உங்களில் யார் குற்றம் செய்யலையோ அவளை கொல்லலாம்ப்பா, கல்லால் எரியலாம். அவளை வெறும் பார்த்துட்டு போயிட்டான்னு. இப்போ ஆண்டவர் கேட்காரு, யாருமே இல்லையா? அப்போ நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன்? போ, இனி என்ன பண்ணாத. அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா, பிளஸ்ஸிங் கொடுத்தாரா? மரண தண்டனையை மாற்றினார், பாவ மன்னிப்பு கொடுத்தார், இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி ஒரு புதிய லைஃபே கொடுத்து அனுப்புகிறாரு. நம்ம மட்டும் யாரையாவது பார்க்கும்பொழுது அப்படி கொடுக்குறோமா? விளங்குவியால இப்படி 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 இருந்தா இதை கேட்ட உடனே அவனுக்கு சிரிப்பு வருதோ தாழ்மை வருதோ இல்லையோ கோபம் வரும். வாயை வச்சவர் விளங்குமா? அப்போ நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த போதிக்கிற வரங்களை பயன்படுத்துகிறதே இல்லை. இயேசு ஒரு இடத்துல எப்படி இருந்தார்? கள்ளன் ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தரலாம். ஒருவேளை நம்ம அந்த இடத்துல நின்று இருப்போன்னா, அறிவில்லாதவனை இவ்வளோ நாள் பாவம் செஞ்சுட்டு கடைசி ஒரு செகண்டில் சாவ போகிற நேரத்தில் வந்து என்ன நினைத்தரலன்னு சொல்கிற வாய்ப்பு எப்படில கிடைக்கும்? அப்படி தானே திட்டிருப்போம். உனக்கு எப்படில அந்த பரலோகம் கிடைக்கும்? அவர்கிட்ட போய் நின்றுட்டு பரலோகம் தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏசு அதுக்கு மறுமொழி சொல்லாமல், இன்றைக்கு நீ என்னோடு அவனுக்கு அவன் மணிக்கொருக்கில் ஜோமணி அப்படியெல்லாம் எதை நினச்சா? அப்போ நம்ம பார்க்குற நம்மளுடைய தகப்பனோ நம்மளுடைய அக்காவோ சகோதரியோ தாயோ ரட்சிக்கப்படுறதுக்கு எவ்வளோ நேரம் போதும்? ஒரு செகண்ட் போதும். ஆண்டவர் இப்படிங்கிறக்குள்ள அவங்கள என்ன பண்ணிடுவார். அப்போ இந்த விசுவாசத்தோடு தான் நம்ம இந்த வசனங்களை அவனமாய் தெரிந்து கொண்டு என்ன பண்ணணும், வழி நடத்த. நம்மள எத்தனை பேர் இப்படி பயன்படுத்துகிறோம், இல்லைன்னா ஆப்போசிட்டாக இவர்கள் கடின இருதயர்கள், நம்ம மட்டும் அப்படியே இந்த தங்க இருதயம் வச்சுருக்கோம், அங்கே அவ்வளோ கடின இருதயம். அவர்கள் கடின இருதயம். எங்கள் மாமா இருக்கிறார ஒரு வயக்கு ஆக மாட்டார், அவர் பயங்கரமான முரட்டாட்ட மனிதர். பைபிளை எடுத்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுறாரு. ஓ, அவர் முரட்டாட்ட மனிதர். சரி, நீங்கள்? நானும் அப்படி தான். அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன மாற்றம் வரல அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, அறிவை உணர்த்தும் வசனம். நீ என்ன பேசணும், எந்த வசனத்தில் நீ என்ன இடைபடணுங்கிறத என்ன பண்ணுதான், காண்பிச்சு கொடுக்குதான் பைபிளில். அதனால தான் அவர்கள் பேசினதெல்லாம் பார்த்து ஞானமாக பார்த்தாங்களாம். நம்ம பேசினதெல்லாம் பார்த்தா 4 பேருக்கு எரிச்சல் தான் வரும். என்ன வரும்? எத்தனை பேர் உங்களை விரட்டி பிடிக்கிறவ? ஏன் பிடிக்கிறவ? இன்னும் நம்மளுடைய நடக்க பலமாக இல்லாதனால தான் விரட்டி பிடிக்கிறவ. இன்னும் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் விரட்டலாம், பட் எப்போதுமே விரட்டுறோன்னா இங்கே தான் வண்டி என்ன பண்ணலை, இன்னும் மனம் திரும்பலை, இங்கே தான் என்ன பண்ணலை, சரியாகலை. நம்ம மட்டும் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணுறவங்களா மாறினா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு நேரத்திலேருந்தே சரியாக தூக்கம் வரல, ஒரு ஜோம் பண்ணுவியாமாக்கா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இங்கே நமக்கே ஜோம் பண்ண தெரியாது, அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மக்கிட்ட கேட்க வரவே மாட்டாங்க. புரியுதா? நான் ஒரு முறை எங்கள் வீடு, நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு ஒரு கனம் கொடுப்பாங்க. எங்களை அவங்க சரியாக பார்த்ததில்ல, நான் என்ன ஊழியம் செய்கிறோங்கிறது தெரியாது. எப்போவுமே எங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, கனம் கொடுப்பாங்க. பார்க்குற எல்லாரும் சிரிப்பாங்க, அதில் எல்லா தரப்பான மக்கள் இருப்பாங்க. ஏன் அந்த இதை கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்களோ இதுதான் அவங்களுக்கு வெளியே தெரியும். நீங்கள் டவுனாக இருந்துட்டு பைபிளை மட்டும் தூக்கிட்டு கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு தெரியும். பிசாசுக்கு நம்மளுடைய அண்டவாளம் தண்டவாளம்லாம் என்ன பண்ணோம் தெரியும். பிசாசுக்கு நம்ம யாருன்னு என்ன பண்ணோம்? பவுல் ஒரு இடத்துல பிசாசெல்லாம் பயங்கரமாக விரட்டி அற்புதம் செய்வார். இன்னும் 2 ஊழியக்காரன் பையன் வருவானு, வா பவுல் இப்படியெல்லாம் ஒழிஞ்சிடறாரு, வாங்க நம்மளும் கழிச்சிரும். ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளையை பிடிச்சிட்டு பவுல் சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத ஆவியை வெளியே போனோன்னா, அது எனக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாருன்னு சொல்லி அவனை ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு அட்டி நொறுக்கி அனுப்போம். அப்போ பிசாசுக்கு என்ன தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். அப்போது பிசாசுக்கே நம்மளை யாருன்னு தெரியுதுன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுக்கு நம்மளை யாருன்னு தெரியுமா தெரியாதா?
நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுக்கு நம்மளை யாரும் தெரியுமா தெரியாதா? நம்ம போய் நின்றுக்கிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா பலார்னு ஒரு அறை விடுவாங்க. நீயே ஜெபம் பண்ண மாட்டா, என்கிட்ட வந்துட்டு அப்படி இரு இப்படி இருன்னா. அப்போ இந்த 2 வசனம் என்ன இருக்குது? ஒன்று போதிக்கும் வரம். இந்த வசனம் நம்மளை போதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். நமக்கு இந்த வசனம் போதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் தம்பியை பார்த்து சொல்லணும், தம்பி டெய்லி காலையில் ஜெபம் பண்ணணும். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? போதிக்கிற நான் மறுல என்ன பண்ணியிருக்கணும்? காலையில் ஜெபம் பண்ணியிருக்கணும். நான் தம்பிகிட்ட சொல்கிறேன், தம்பி நீ டெய்லி ஒரு 4 அதிகாரமாவது வாசிக்கணும். நான் வாசிக்காமல் இருந்து சொன்னேன்னா எப்படி இருக்கும்? போதிக்கிற நானே என்ன பண்ணலை, இவன் அப்படியே மனசு வச்சேன். சரி பார்த்துக்கலாம், சரி என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம், ஓகே. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் பைபிள் வடிக்காமல சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஐயோ இவன் அருவை தாங்க முடியலையே, எப்போ வந்தாலும் பைபிள் படிச்சியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கானே. ஏன் அவனுக்குள்ளே அது எரிச்சலாக இருக்குன்னா நான் கரெக்ட் ஆகலை. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் எப்பவும் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கார். அவர் தெருவில் 4 சின்ன பிள்ளைகள் கூட்டு பிள்ளைகளே பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறது பாவமாக்கும் அப்படின்னு இது அப்படியே பார்க்கும். அன்றைக்கி மல்லிகை கடை கட்ட காசே இல்லைன்னு சொல்லி போய் என்ன பண்ணார்? எண்ணெய் பாக்கெட்லாம் வாங்கினார். அடுத்த கடை கறிக்கடையில் போய் 500 ரூபா கொடுத்து என்ன பண்ணார்? கறி வாங்கினார். இப்போ இவர் பொய் சொல்லிட்டு இவர் நம்மள்ட்ட என்ன சொல்கிறாரு? பொய்யே சொல்லக்கூடாது. இப்போ பொருந்துதான்? இப்போ நம்மளுடைய அதான் சொல்லிடலாம். இந்த உபதேசம் முதல்ல நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? மாற்றணும். நம்ம வாழ்க்கையை மாற்றாமல் நம்ம 4 பேரை மாற்ற முடியுமா? அப்போ இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, நிறைய மாற்றம் நடக்காததுக்கு காரணம் யாரு? அப்போ நம்ம எப்படி மாறணும்? நம்ம ஜெப வாழ்க்கை, நம்ம அப்போ இந்த மாதிரி நடக்காத காரணம் நம்ம மனம் தெளிவே ஆகலை. நம்மளுடைய மனம் என்ன பண்ணலை? அந்த இருதயம் தெளிவே ஆகலை. இந்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை அப்படியே இயேசுடைய இருதயமாக என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அப்படி ஒரு லைஃப் வச்சுருக்கிறார். அப்படி மாறும் பொழுது தான் அதான் நல்லா பாருங்கள், கலங்கி கிடக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு ரூபா விழுந்துட்டு, அது ஒரு ட்ரம்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன குட்டையாக இருக்கட்டும், அதில் அந்த காசை கண்டுபிடிக்க முடியுமா? மேலேருந்து பார்த்தா அதுவே தெளிந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, அதில் ஒரு ரூபா விழுந்துருச்சு, கண்டுபிடிச்சிடலாம்ல? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அது தெளிவாக இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளும் கலங்கி போயிருந்தா யாரையாவது தெளிவாக்க முடியுமா? நம்மளும் கலங்கி போயிருக்கிறோம். சின்ன பிரச்சனை வந்த உடனே அழ ஆரம்பிச்சிரும். அவன் வரலையா? அவங்க வீட்டில் இன்றைக்கி ஒரே பிரச்சனை, அதனால் வரல. நீங்கள் ஏன் லேட்டு? எங்கள் வீட்லேயும் ஒரே பிரச்சனை, எங்களை இந்த கண்ணி வச்சு பிடிச்சிட்டு இருக்கவ, அங்கங்கே சுற்றி என்ன பண்ணுறவ, கண்ணி வச்சு பிடிச்சிட்டே இருக்கிறவ. அப்படியா? தப்பிச்சு வந்திருக்கோம். இப்போ தப்பிச்சு வந்தோங்கிறது பெருசா? நம்ம தப்பிச்சு வர்ற அளவுக்கு நம்முடைய பலன் என்ன பண்ணுது? குன்றி இருக்குது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ தெளிவு இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தெளிவு இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? ஆல்ரெடி நானே குழம்பி இருக்கிறேன். என்கிட்ட ஒரு ஆள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், மகனே நீ அந்த வீட்டுக்கு போய் இதை பேசணும். அவனுக்கு ஆல்ரெடி மண்டை பூரா என்ன பண்ணியிருக்கு? பல குழப்பங்கள், பல நெருக்கங்கள் இருக்குது. இவனுக்கு போய் அங்கே போய் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? இங்கே கேட்டுட்டு அங்கே போகிறக்குள்ள மறந்துடுவான். ஆண்டவர் நிறைய பேசினார் உங்களை குறித்து நேற்றுக்கு சொப்பனத்தில். அப்புறம் என்ன பேசினார்? அதை மறந்து போச்சு. நிறைய பேருக்கு இந்த பழக்க வழக்கங்கள் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேற்றுக்கு சொப்பனத்தில் நிறைய பார்த்தேன், அப்புறம் என்னாச்சு? ஒன்றுமே ஞாபகம் நிற்க மாண்டிக்குங்கிற காரணம் என்ன? உள்ள என்ன நடக்கு? நிறைய நடக்கு, உள்ள குழப்பம் கிடக்கு. ஏகப்பட்ட பிரச்சனையை தூக்கிட்டு என்ன பண்ணுறோம்? அவங்கள்ட்ட பேச மாட்டோம், இவங்கள்ட்ட பேச மாட்டோம், அவங்க மேலே கசப்பு, இவங்க மேலே எரிச்சல், இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஆண்டவரே எனக்கு உம்மோடு பேசும்படியான வரங்களை தருவீராகன்னு தருவாரா? இப்போ ஒரு வீடு நிறைய, அந்த பக்கம் கொஞ்சம் அழுக்கு துணியை போட்டிருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் அழுகுன காய்கறியெல்லாம் கிடக்கு, இந்த பக்கம் பிளேட்டெல்லாம் கழுவாமல் இந்த பக்கம் கிடக்கு. இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ன ஸ்மெல் அடிக்கும்? எல்லா நாத்தமும் என்ன பண்ணும்? வரும். இப்போ அந்த இடத்துல நம்ம உள்ள என்ன பண்ணுறோம்? என்ட்ரி ஆகுறோம். நமக்கே கொஞ்சம் என்ன பண்ணும்? கஷ்டமாக இருக்கும். ஒரு முறை நானும் ஒரு ஊழியக்காரரும் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊழியம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஊழியம் முடிச்சுட்டு அந்த ஊழியக்கார் வீட்டில் சாப்பாடு. அப்போ அந்த வீட்டுக்கு போன அந்த டோரில் போட்டிருப்பாங்க இல்லையா துணி,
அந்த டோர் கட்டன் துணியை அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் முதல்ல போனாலும் அதை விளக்கிட்டு போனாங்க. ரெண்டாவது நான் போனால் அவர் வந்து மூஞ்சில் துணி வந்துச்சு. அவருக்கு அந்த வாடையை பார்த்து தலைச்சத்தே வந்துச்சு. அந்த வாடகை நாங்கள்லாம் ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அவர் வெளியே வந்து சொல்கிறாரு, அப்பா அந்த துணியை தள்ளி விட்டுட்டா அது மூஞ்சில் விழுந்துச்சு, வாடையில எனக்கு தின்னதெல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ நான் அங்கே போய் அதெல்லாம் பார்க்கல, அந்த வீட்டில் இருக்கிற நபரை மட்டும்தான் பார்த்தேன். அப்போ வந்தவர் எதை பார்த்தாரு, அங்கே இருக்கிற அழுக்கு குப்பை. அப்போ தேவன் எப்படிப்பட்டிருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக இருக்க விரும்பார். பட் குறைகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுவார், விரும்புவார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள சுறுசுறுப்பு இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ நம்மளாம் ஜோம்பேறியே சுறுசுறுப்பா? இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், வேலை செய்கிறதுல சுறுசுறுப்பாக இருப்போம், கடைக்கு போயிட்டு வர்றதுல சுறுசுறுப்பாக இருப்போம், பைபிள் படிக்கிறதுல சோம்பேறியாக இருப்போம், ஜோம் பண்ணுறதுல. இப்போ புரிஞ்சிருச்சா நம்ம சுறுசுறுப்பு எங்கெங்கே பிரேக் ஆகுதுன்னு? அப்போ இதுதான் ஃபால்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த போதிக்கிற வரமும் அறிவை உணர்த்துகிற வரமும் நமக்கு கிரியேட் செய்யணும். நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் போய் டீச் பண்ண வேண்டாம். நமக்குள்ள நம்மளை கரெக்டாக அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள நடத்திட்டாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வர ஆரம்பிச்சிரும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளால் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போது நம்ம மாற்றம் அடையாமல் கர்த்தருக்குள்ளே மற்றால கொண்டு வரவே முடியாது. புரிஞ்சிச்சா? அதான் நம்ம போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் ஜோம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அற்புதம் செய்வார். அப்படியே நம்மளை உனக்கு என்ன செஞ்சுருக்கிறன்னு கேட்குறதெல்லாம் 2வது வருஷம். நீயே நான் ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கிறா. என்ன எதையாவது என்ன பண்ணுவா? அன்றைக்கி ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், சும்மா அந்த பிள்ளை இப்போ இனிதான் +2, நீ உங்கள் வீட்டில் நிறைய சண்டை போடுறியாம? அவள் என்னை பார்த்துட்டு, இல்லையே நான் எங்கே சண்டை போட்டேன், உங்கள் அம்மா தாண்டே ஃபோன் போட்டாவ, நான் உன்னை தேடி ஃபோன் போட்டேன், உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் போட்டு அவள் ஒரே சண்டை போட்டுட்டு மூஞ்ச காட்டிட்டு அலையிறா அப்படின்னவ. அப்படியெல்லாம் நான் பண்ணலை. பின்ன எப்படி உங்கள் அம்மா என்ன பொய்யா சொல்லவ? அவங்க சும்மா சொல்லவ. அப்புறம் கடைசியில் நீ எதுக்காக இப்படியெல்லாம் இதுங்கிற, இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இந்த கூட்டத்தோட்டு நீ போகக்கூடாது. அவங்க எப்போதும் புழுன்னு வந்தா அதான் நான் செய்ய மாட்டேன்னு உட்காந்துக்குவேன். அப்படி உண்மையிலே அவங்க அம்மாட்ட நான் அப்படி ஒரு கேள்வியும் கேட்கவும் செய்யலை, அவங்க அம்மாட்ட ஃபோனும் போடலை. சும்மா இவட்ட போட்டு வாங்கி உள்ளதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, கறந்தாச்சு. உள்ளதெல்லாம் என்ன பண்ணியாச்சு. இப்போ வந்துருச்சா வண்டவாளம். இங்கே வந்து எப்படி அழகான கண்கள் அவ்வளோ அழகாக பாடிட்டு அங்கே அம்மா கிட்ட பழைய பொறிக்காஞ்சட்டியுமே முஞ்சு தூக்கி வச்சுருக்காரு, எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருங்கன்னு. இப்போ நம்ம பைபிள் படித்து என்ன ஆக போகுது? இப்போ நம்ம போய் சொன்னால் ஏதாவது கேட்பாவுளா? நம்ம சொன்னால் கீழ்ப்படியாவுளா? அப்போ கீழ்ப்படிதல் இது. இந்த போதிக்கிற வரம் ஆண்டவர் எனக்கு போதிப்பார், நான் கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஏன் அறிவு என்ன பண்ணுவார், உணர்த்துவார். இதெல்லாம் இந்த வசனத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட ஆக்டிவான ரன்னிங் இருக்கும். அது வெறும் ஜெபத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே. ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறது, உங்கள் சரீரம் எப்போதுமே ஆக்டிவாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு காய்ச்சல் பலகீனம் வந்தாலும் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியாது, உடனே அது வெளியே போயிடும். காரணம் என்னென்னா, இந்த இடத்துக்குள்ளே ஆவியானவர் உங்களை ரன் பண்ணுறதுக்காகவே வியாதியை வரவிட மாட்டார். சில வேளைகளில் வியாதி இருக்கும், அந்த வியாதி உங்கள் சரீரத்தை மேற்கொள்ள விட மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு தேவை. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும், தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். அப்போ கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நம்மள்கிட்ட நல்ல கரெக்டான வாழ்க்கை. நம்மளே கோபம் அடிமைத்தனம் இதுக்கெல்லாம் கட்டப்பட்டு நின்று இருந்துரு. கோவப்படாத பிள்ளை, அமைதியாரு, சண்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா அது அப்படியே நம்மளை பார்க்கும். இவன் அம்மா வீட்டில் போடுற சத்தம் நம்ம அம்மா வீடு வரைக்கும் கேட்கும். இவன் அங்கே தந்துட்டு கோவப்படாதன்னு வந்து ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு போகிறான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ இது நமக்கு அடித்தளமாக என்னது முக்கியம். அது மாத்திரம் இல்லை, ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன காரியங்கள் இருக்கணும் அப்படின்னா, சில போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய பலன் இருக்கணும். போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய பலன். எந்த போராட்டத்தையும் ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லை அப்படின்னா, அதனால தான் அந்த 13:12 கடைசி வசனம் போட்டிருக்கு, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வரங்களை வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை என்ன பண்ணுங்க, இந்த 9 வரங்களையும் தாண்டி என்ன பண்ணியிருக்கு, முக்கியமான வரங்களை நாடுங்கள். அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் தேவை. இப்போ உண்மையிலேயே
நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த கட்டை உடைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? ஆக்டிவான. அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஜெபம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழும்புனாதான் அந்த நபரை கர்த்தரண்டையில் அல்லாமல் இருந்துட்டு எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுறதே இல்லை, எங்கள் அப்பா பைபிள் படிக்கிறதே இல்லை அப்படின்னா எப்போ படிப்பாங்க? நம்ம அப்படியே என்ன பண்ணணுமா, இந்த ஃப்ரிட்ஜுள்ள நம்ம பலனடையும் பொழுது இப்போ ஒன்றும் வேண்டாம். ஒரு கூரையில் கூரை முழுவதுலாம் தீ வைக்க வேண்டாம். ஒரு ஓலையில் ஒரு பகுதியில் தீ வச்சா என்ன பண்ணும்? ஓலை முழுவதுமே எரியும். அப்படி தான் நம்ம எரியிறவங்களா இருந்தால் நம்ம வீடு முழுவதும் அபிஷேகத்தில் என்ன பண்ணுவோம்? நிரப்பப்படும். புரிஞ்சா? நம்ம ஒரு ஆள் அபிஷேகத்தில் இருந்தால் நம்ம குடும்பம் முழுவதும் என்ன பண்ணோம்? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஃப்ரிட்ஜுள்ள. அதான் மனம் திரும்பிட்டோம், பரலோகராஜன் சமீபம், உள்ளே வந்துட்டோம், கனி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? ட்ரை பண்ணுறோம். நல்ல கோதுமை மணியாக இருக்கணும். அவர் தூற்று கூடையில் உங்களை இதுங்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? அவர் பக்கத்தில் விழணும். தள்ளி போய் விழுந்தால் அது என்ன பண்ணிடும்? இன்னும் காற்று வந்து என்ன பண்ணிடும்? அப்போ பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறதுக்கு அடுத்தாப்புல உடனே என்ன பண்ணணும்? அவருடைய ஆவினால் என்ன பண்ணணும்? அக்னினால் அபிஷேகம் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம். இந்த அபிஷேகங்கிறது சிலவங்க ஆவியில் நிறைஞ்சு இதும்பாங்க. இது ஒரு விதமான ஆவிக்குரிய அபிஷேகம். இதுக்கப்புறம் இந்த அபிஷேகத்தில் வெவ்வேறு வரங்களாக கிரியேட் செய்யும். அபிஷேகத்தில் வெவ்வேறு வரங்களா. நாளைக்கு இந்த வெவ்வேறு வரங்களா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோமா? சரியா? நேரம் ஆயிடுச்சு.